தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்கிப் பண்ணாதீங்க. வேதத்திலிருந்து ஒரு சிறிய தியானம். அநேக ஆண்கள் திருமணத்திற்காக அழக பார்த்து, படிப்பை பார்த்து, சிலர் வசதியை பார்த்து திருமணம் பண்ணி கொள்வாங்க. வேறு சிலர் ரட்சிக்கப்படலாம் கூட பரவாயில்ல, என் திறமையால அவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடும் சொல்லி திருமணம் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல எல்லாம் நல்லதா இருக்கும். ஆனா காலப்போக்கில அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாம, ஒரு நிம்மதி இல்லாம பிறவேனோடு அநேகர் காணப்படுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வசனம் எப்படியா சொல்லுகிறாரு. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலையை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம வெளி தோற்றத்தை தான் பார்க்க முடியுமே தவிர அவர்களுடைய குணங்களை, அவர்களுடைய எண்ணங்களை நாம புரிந்து கொள்ள முடியாது. நம்மளுடைய திருமண காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம செபித்து அவரை நம்ம நம்பி இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஏற்றால் போல ஒரு துணியை கர்த்தரே கொடுப்பாருங்க. நல்ல ஒரு குணசாலியாக கொடுப்பாரு, குடும்பத்தை கற்றுகிறவளாக கொடுப்பாரு. அவர் கொடுத்தா எல்லாமே பெஸ்டா இருக்கும். அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி இருங்கள், அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். God bless you.